உங்ககிட்ட வந்து பல் டாக்டர் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஒரு மாதிரி சர்ப்ரைஸ்டா அம்யூஸ்டா பாப்பீங்களா? நானும் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பார்க்கணுமா, எனக்கு தான் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லையே அப்படின்னு நானும் நினைச்சேன். படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது 6 months ஒன்ஸ் வந்து ஒரு டென்டல் விசிட் வந்து அவ்வளோ நெசசரி. அது எப்படி வந்து ஒரு பல் ப்ராப்ளத்தையும் ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோல மெயினா நம்ம வந்து ஒரு 3 டென்டல் கண்டிஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பல்ல மேல அழுக்கு படிஞ்சிருக்கு, அது எல்லாருக்கும் இருக்கும். ஆனா நீங்க ஒரு வாட்டி டென்டிஸ்ட் கிட்ட போயிருந்தாலே அவங்க சொல்லுவாங்க 6 மாசத்துக்கு வந்து ஒரு வாட்டி கிளீனிங் பண்ணிக்கோங்க, அதாவது ஸ்கேலிங் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் இதை வந்து எம்பசைஸ் பண்றாங்க அப்படின்னா பல்லு மேல அழுக்கு, அதாவது பிளாக்னு வாங்க கால்குலஸ்ன்னு வாங்க, இது படிய 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 என்ன ஆகும்னா ஈரல இருந்து ரத்தம் ஆரம்பிக்கும். ரத்தம் வர ஆரம்பிச்சது அப்படின்னா ஈறு வந்து வீக் ஆயிட்டு இருக்கு, அதாவது கம்ஸ் வந்து வீக் ஆயிட்டு இருக்கு. கம்ஸ் வீக் ஆச்சுன்னா பல்லு வீக் ஆகும். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும்னா பல்லு லூஸ் ஆயிட்டு பல்லு விழுந்துடும். என்ன நம்ம பார்க்க போறது பல் சொத்தை. இந்த பல் சொத்தை நீங்க வந்து கண்ணாடியில பார்க்கும்போதே கருப்பா என்ன இருக்கு பல்லு மேல அப்படின்னு நோட்டீஸ் பண்ணுவீங்க. அப்போ நீங்க டென்டிஸ்ட்டை பார்த்துட்டீங்க, அப்பவே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சொத்தையை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஃபில்லிங், அதாவது ரெஸ்டரேஷன் அது பண்ணிடுவாங்க. அப்போ வந்து எந்த வலியும் உங்களுக்கு எடுக்காது. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அதை நோட்டீஸ் பண்ணி அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா பல்லு இன்ஃபெக்ஷன் வந்து என்ன ஆகும்னா வேர் வரைக்கும் வரும். அப்போ உங்களுக்கு பல்லு வலிக்க ஆரம்பிக்கும். பல்லு வலி வந்தோடனே இந்த பேஷண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது நான் வந்து கிராம்பு வச்சேன், உப்பு தண்ணி குப்பளிச்சேன், மாத்திரை போட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. கிராம்பு வச்சா அந்த இடத்துல இதமாக தான் இருக்கும், ஆனால் அது வந்து கம்ஸ் ஈரை வந்து வீக்காக மாற்றிடும். உப்பு தண்ணி வந்து சோடியம், அதில் இருக்கிற சோடியம் அது வந்து நம்ம பல்லில் இருக்கிற கால்சியமோட ரியாக்ட் பண்ணி பல்ல வீக் ஆகும், அப்புறம் வாயையும் ட்ரை ஆகும். நெக்ஸ்ட் 3வது பெயின் கில்லர்ஸ். பெயின் கில்லர்ஸ் வந்து 6 மணி நேரம் ரிலீஃப் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து ரிலீஃப் வந்து நீங்கள் மறுபடியும் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா பெயின் கில்லர் அந்த ஓவர் டோஸ் ஆச்சுன்னா லிவர் டேமேஜ் வரும். வலி வரதுக்கு முன்னாடியே சொத்தை இருக்கும் போதே பல் டாக்டரை பார்த்துருங்க. வலி வந்தாலும் ஏதோ ஹோம்மேட் ரெமெடிஸ் மாதிரிலாம் பண்ணாதீங்க. வலி வந்தோடனே டாக்டர் கிட்ட போங்க. வேர் சிகிச்சை, ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்டுன்னு பண்ணுவாங்க. இல்லை ரொம்ப பல்லு ரொம்ப உடஞ்சிருக்கு அப்படின்னா பல்லு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ 3வது, இப்போ பல்ல எடுத்து முடிச்சிட்டீங்க, ஒரு வாரத்தில் புண்ணு ஆறிடுமா? அதுக்கப்புறம் வந்து பல்ல எடுத்த பல்ல கட்டிக்கணும். கட்டல அப்படின்னா என்ன ஆகும், முன்னாடி இருக்கிற பல்லு பின்னாடி இருக்கிற பல்லு அப்படியே அந்த ஸ்பேஸ் நோக்கி க்ளோஸ் ஆகும், மேலே இருக்கிற பல்லும் கீழே இறங்கும். அதனால என்ன ஆகும், பல்லோட அமைப்பே மாற ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள் அடைவில் என்ன ஆகும்னா இந்த டிஎம்ஜே டெப்ரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட்ன்றாங்களே, இங்கேயும் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். ஸோ பல்லு எடுத்ததுக்கு அப்புறம் பல்லு கட்டியே ஆகணும். இந்த வீடியோல நான் 3 டென்டல் கண்டிஷன் தான் சொன்னேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சதும் வருமுன் காக்கவும் நீங்க வந்து 6 months ஒன்ஸ் வந்து டென்டல் செக்அப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.